அன்பானவரே அருமையானவரே இனிமையானவரே ரொம்ப ரொம்ப நல்லவரானவர். நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உண்மை போல ஒரு தேவன் இல்லவே இல்லை ஐயா. அதை எங்களுக்கு வெளிப்படுத்தினேன் சுதரம். அதுவரை நன்றி 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 நன்றி. ரீபா ரபா லபா ரபா நாளவா வாசனத்தை கொடுக்கும்படி எங்களை முழுவதும் தாழ்த்தி உன் கரத்தில் ஒப்படைக்கும் மறைத்து கொள்கிறோம். நீங்கள் வெளிப்படுங்கப்பா. நாள் முழுவதும் நடத்தி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவ வல்லமுள்ள நாமத்தில் வேண்டிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். தேங்க்யூ லார்ட். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வார்த்தை ஏசாயால 58வது அதிகாரத்தில் 58:11 58:11 படிங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. அருமையான ஒரு வார்த்தை. கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஏசாயா 58:11 வசனம். 58:11 வசனம். யாருக்காச்சும் ஞாபகம் இருக்க அந்த வசனத்தை நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா அந்த வார்த்தை? இந்த வார்த்தை அதாவது கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார்ன்ற ஒரு வார்த்தை. யாருக்கு இது ஞாபகம் இருக்கு சொல்லுங்க. எங்க இருக்கோம்? முன்னுக்கு இருப்பாங்க. அது ஒரு அருமையான வார்த்தை. அது யார் கொடுத்த வார்த்தை தெரியுமா? இருக்கு மைக்கேல் மான் இல்லையா? அவர் ஜோனஸ் இது துரைராஜா. பாஸ்டர் துரைராஜா அவனோட அவருக்கு ஒரு வயசு பிறந்த நாள் ஐயா. அவர் தான் அதை செஞ்சாரு. அப்போ எனக்கு அந்த வசனத்தை கொடுத்தாரு. அது அப்படி புல்லாட்டா அதாவது ஒரு முட்டை எடுத்து செய்வது இருக்கும், பூஜோராக இருக்கும். ஞாபகம் இருக்கா? அந்த வசனத்தை எனக்கு அவர் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷம் இருக்கும். ஐயோ கர்த்தர் நித்தம் ஒன்று நடத்துவாங்க வார்த்தை. ரொம்ப அந்த வார்த்தை என்கிட்ட இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்புறம் ஜெமீனுக்கு ஒரு வயசு பிறந்த நாளைக்கு வந்தார். அதாவது ஜெமீனுக்கு ஒரு 3-4 வயசு இருக்கும்போது இறந்துட்டு போகிறார் ஐயா. இறந்துட்டார் அவர். அப்புறம் அங்கே இருக்கிறாரு. அந்த ஜெமீனை தூக்கி வச்சுருக்காரு பாருங்க, சின்ன பிள்ளையா. அந்த பிரதிஷ்டை பண்ணார். அது நான் 4-5 மாதத்தில் ஜெமீன் 5 மாதம் அவர் தூக்கி வச்சுருக்காரு. ஹோலி கம்யூனியன் கொடுப்பாரு பாருங்க கையில். ஹோலி கம்யூனியன் அவர் ஜெமீனோட பிறந்த நாளைக்கு தான் அதை பேசிக்கிட்டு இருக்கிறார். பார்த்தீங்களா? பையன் கையில் வச்சுக்கிட்டு ஜெமீன் பிறந்த 1 வயசு பிறந்த நாள். 1 வயசு கேட்க இருக்கா பார்த்தீங்களா? இந்த 1 வயசு பிறந்த நாள் அவர் தான் பேசினார். இப்போ அன்னைக்கு தான் இந்த கால வசனத்தை அவர் எனக்கு கொடுத்தார். எனக்கு இந்த வார்த்தை ஆண்டு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கு. ஸ்தோத்திரம். ஆனால் ரொம்ப அருமையான வார்த்தைங்க. கர்த்தர் நித்தமும் நம்மளை நடத்துவார்னு என்ன தெரியுங்களா? அவர் சதா காலங்களிலும் நம்மளை நடத்துவாருங்க. அவர் நம்மளை நடத்தி என்ன சொல்லுகிறாரா? கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி. மகா வறட்சியான காலங்கள்ங்க. நம்ம சும்மா நம்ம ஆண்டவர் கண்ணல்ல சிலைங்க இல்லைங்க. அதெல்லாம் என்னதான் செய்யுது எனக்கு தெரியல. ஆனா நம்ம ஆண்டவர் ஜீவன் உள்ளவருங்க, எல்லாத்தையும் அறிந்தவர். உங்களுக்கு தெரியுமா? இதே போல மகா வறட்சியான காலம்னு என்னதுங்க? வறட்சியான காலம்னு என்ன சொல்லுங்க? மகா வறட்சியான காலம்னு என்னது? பஞ்சம். மகா வறட்சி, பயங்கர பஞ்சம். அந்த பஞ்ச காலத்துல கூட ஒன்று ஆத்மாவை திருப்தியாக்குவேன்னு சொல்றாரு. எப்படிங்க? நம்ம இதே காரியத்தை ஒரு ஆள் வாழ்க்கையில் செய்தார். யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம்.
யாரு? விதவை விதவை இல்லை, ஈசாக்கு. ஈசாக்கு இருந்த இடத்துல பஞ்சம், ரொம்ப பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்தோடனே ஈசாக்கு நினைக்கிறாரு, சரி நம்ம இந்த இடத்த விட்டு நம்ம கடந்து போவோம், வேற இடத்துக்கு நம்ம போயிடுவோம், ஏன்னா பஞ்சம் எப்படியா வந்துருச்சு அப்படின்னு அவர் என்ன நினைக்கிறாரு, வேற இடத்துக்கு போகலான்னு ஈசாக்கு யோசனை பண்ணிட்டு இருக்கிறாரு. பஞ்ச காலத்தில் இருக்க முடியாதுல்ல. பஞ்ச காலத்துலங்க ஒரு விதை பூமியில் போட்டால் கூட வராது, ஏன்னா வறட்சி. அதான் சொல்றாரு, வறட்சி. விதை போட்டாலும் முளைக்காது, என்ன நீங்கள் பிரயாசப்பட்டாலும் கிடைக்காது, கொஞ்சம் சாப்பாடு கூட வழி இருக்காதுங்க. அந்த காலத்தில் அவர் வெளியே புறப்பட்டு போக ஒரு யோசனை பண்ணும்போது ஆண்டவர் ஈசாக்கோட வெளிப்பட்டார். சொன்னார், ஈசாக்கு இந்த இடத்த விட்டு நீ போகாத, உங்கள் அப்பா காலத்தையும் இப்படி ஒரு பஞ்சம் வந்துச்சு, அப்போ உங்கள் அப்பாட்ட நான் சொன்னேன் நீ போகாது இந்த இடத்துல, உங்கள் அப்பா அதே மாதிரி செஞ்சார். உனக்கும் நான் சொல்கிறேன் ஈசாக்கு, இந்த பஞ்ச காலத்தை பார்த்துட்டு நீ வேறு இடத்துக்கு நீ போகாத, இந்த இடத்துலையும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். விலகுதுங்களா ஈசாக்கோட காரியம்? படிக்கிறியா? ஈசாக்கோட காரியத்தை படிப்போமா? எடு. படிச்சா ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணி நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தில் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். எங்க போயிருந்தாருங்க இந்த பஞ்ச காலத்துல? எங்க போயிருந்தாரு அவரு? எஜிப்துக்கு போயிருந்தாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல ஈசாக்கு, நீ வந்து எஜிப்துக்கு நீ போகாத, நீ இந்த இடத்துல இரு, நான் உன்னை இந்த இடத்துல ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசத்தில் அதான் இருக்கிற இடத்துல நீ வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஸ்தோத்திரம், நன்றி சொல்லுங்க. அப்போ பாருங்க, கர்த்தர் சொன்னார் செய்வாருங்க. அவர் சொல்லிட்டு தெரியாத போல இருக்கிறார். நம்ம அவன் என்ன சொல்றான், உங்க அப்பா என் வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு இருந்தாரு, அந்த உங்க அப்பாவோட ஆசீர்வாதம் நான் உனக்கும் கொடுக்குறேன். இப்போ நீ அதே மாதிரி என்னோட வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சிரு ஈசாக்கு, நீ எங்கேயும் போகாத, நீ இங்கேயே இரு, நான் இந்த இடத்துல நான் ஆசீர்வதிப்பேன். உங்களுக்கு தெரியுமா, அந்த இடத்துல கர்த்தர் ஈசாக்கு அப்படிதான் ஆசீர்வதித்தார். எல்லா ஜனங்களும் அவனை பார்த்து பொறாமை கொண்டார்கள். எல்லாரும் ஈசாக்கை பார்த்து அவனுக்கு எல்லாம் பொறாமை. ஏன்னா இவன் என்ன இருக்கிறானே, இவன் எப்படி இவ்வளோ ஒரு செழிப்பாக இருக்கிறான், இவன் விதை விதைச்சான்ட்டு அவனுக்கு துதித்துது. அவன் விதை விதைச்சான் பாருங்க, யாருக்குமே விதை முளைக்காதான் அந்த பஞ்ச காலத்தில், அந்த வறட்சியான காலத்தில். ஆனால் ஈசாக்கு விதை விதைச்சோன்னா எல்லாமே துளிர்த்துச்சான். அதெல்லாம் பார்த்து இந்த அமலேக்கியர்
அபிமேலக்கியர் அவங்க வந்து பார்த்து பொறாமை கொண்டு இந்த ஈசாக்கு வந்து என்ன செஞ்சாங்க, அவனை வந்து விரட்டி விட்டுட்டாங்க. நீ எங்கள் பக்கம் எங்ககிட்ட இருக்காது, உன்னை மட்டும் நல்லா ஆசீர்வாதமாக நீ இருக்கிற, எங்கள் தேசத்தில் நீ வந்து தங்க வந்து நீ இப்படி ஆசீர்வாதமாக இருக்கிற, உங்களை பார்த்தாலே எங்களுக்கு பொறாமையாக இருக்கு, நீ போ நீ வேற இடத்துக்கு போ விரட்டி விடுவாங்க. சரிங்களா? ஈசாக்கு அங்கேயும் போய் ஈசாக்கு என்ன செய்வார், கிணறு வெட்டுவார். அவங்க அப்பா வச்சு கிணறு அதெல்லாம் வந்து அவன் அப்பா எல்லாம் ஆசீர்வாதமான ஆள். அவன் அப்பா கருத்து பயங்கரமாக ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் நீ எந்த நிலம் என்னன்னா எல்லாம் உனக்கு தான். அவங்க கிணறு வெட்டி அவங்க அப்பா வெட்டுற கிணறுலாம் இந்த அபிமேலக்கியர் என்ன செய்யலாம் மூடி வச்சுருக்காங்க. அப்போ அவர் போய் கிணறு நோண்டும் போது என்ன நீ கிணறு நோண்டுற, எங்களுக்கு சொந்தம் அந்த கிணறு அப்படின்னு சொல்லி வெட்டி விட்டுருவாங்க. இன்னொரு கிணறு நோண்டுவார், இது எங்களுக்கு சொந்தம். மூணாவது ஒரு கிணறு நோண்டுவார், அதுக்கு பிரச்சனைக்கு வரமாட்டாங்க. அப்போது கர்த்தர் பாருங்க அவர் ஆசீர்வதித்தார், தண்ணி கொடுத்தார், அவ்வளோ தண்ணி. இன்னொரு கிணறு வேணும், அங்கேயும் தண்ணி, எல்லா ஆசீர்வாதமா கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தோடனே அமலேக்கியர்களுக்கு ஈசாக்கு அங்கேருந்து வெளியானோடனே அவங்களுக்கு பஞ்சம் வந்துருச்சுங்க. பஞ்சத்தில் மோசமாக இருக்கிறாங்க, சண்டை வேற, பிரச்சனை வேற அவங்களுக்கு. அப்போ வராங்க ஈசாக்கிட்ட வந்து, ஈசாக்கே மன்னிச்சிரு, நான் உங்களை விரட்டிட்டேன், ஆனால் நீ திரும்ப எங்களுக்கு எதாவது ஒன்றுனா நீ வரணும், நம்ம அந்த ஐக்கியத்தை நம்ம வச்சுக்குவோம், எனக்கு ஒன்றும் செஞ்சிடாங்க, நான் உங்கள்கிட்ட வந்து சமாதானமாக இருக்கத்தான் வந்தேன்னு சொல்லி வந்து ஒப்புருவாங்க தேவ மனுஷன். அப்படி தாங்க ஆண்டு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாருங்க. உன்னை மகா வறட்சியான காலத்திலும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் ஈசாக்கு, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சிரு, இந்த இடத்த விட்டு நீ எங்கேயும் போயிடாத. எப்படி ஆண்டு சொல்றாரு பார்த்தீங்களா? கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை இனமுள்ளதாக்குவாராம். ஆத்துமாவை திருப்தியாக்கி எலும்புகள் பஞ்ச காலத்தில் எல்லாம் சோறு விட்டுருங்க, சாப்பாடு இல்லாமல் பாவம் கஞ்ச குடிப்பாங்க, சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அது என்ன எத்தோப்பியாவா? எத்தோப்பியா ஜனங்களை பார்த்துருக்கீங்களா? பஞ்சத்தில் எப்படிங்க எலும்பெல்லாம் தெரியும் தானே, உடம்பு சதுதான் பிடிக்கும். ஆமாம், அவங்க அந்த ஜனங்களை பார்த்தா அதான் பஞ்சம். அந்த மாதிரி பஞ்சத்தில் எலும்புகள்லாம் சோர்ந்து போயிடும். நல்லா எலும்புகளுக்கு நல்லா பாதுகாப்பு இருக்குது தெரியுங்களா? நம்ம நல்லா வைட்டமின்ஸுங்களை எடுக்கணும், அந்த எலும்புகளுக்குள்ள வைட்டமின்ஸு. அப்போ தான் அது வந்து உறுதியாக இருக்கணும்னா பார்த்தீங்களா, ஒரு நாள் அப்படியே கூடிக்கிட்டு போயிடுவாங்க, நொண்டி நடப்பாங்க, நடக்க முடியாமல் கிடப்பாங்க, படிக்கலையே கிடப்பாங்க. இதெல்லாம் என்னன்னால எலும்புகள் பலம் இல்லாமல் போயிடுறனால. இங்கே ஆண்ட சொல்கிறாரு, ஒரு எலும்புகளை நான் வந்து நினமுள்ளதாய் ஆக்குவேன்றார். உன் எலும்புகளை நினமுள்ளதாக ஆக்குவார், ஸ்ட்ராங் ஆக்குவார். பஞ்ச காலத்தில் நீ இங்கே இருந்தீனா நீ நீர்ப்பாய்ச்சான தோட்டத்தை போலவும் எப்படி ஆசீர்வதிக்கிறாங்க. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை பார்த்துருக்கீங்களா? தண்ணி அடிக்கிறது இருக்கிறா, பயிர்களுக்கு அப்படியே அடிக்கும், ஊற்றுவாங்க அப்படியே நாலா பக்கம் சுற்று தண்ணி பார்த்துருக்கீங்களா? நீர்ப்பாய்ச்சல். அந்த பயிரெல்லாம் அவ்வளோ செழிப்பாக இருக்கும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீர் ஊற்றை போலவும் எப்படி கர்த்தர்கள் அப்படி நடத்துவேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. அடுத்து ஒரு வார்த்தை, அடுத்தது கர்த்தருக்கு கொடுக்குற வார்த்தை என்ன? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு வார்த்தை பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. வற்றாத நீர் ஊற்று போல கர்த்தர் நம்மளை நடத்துவாரு. ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடந்தாலும் நன்றி, நாட்டை விட்டாலும் நன்றி,
நீதிமொழியில 10வது அதிகாரம் 22வது வசனத்தை படி எழுதி 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை தந்தார். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை தருமா பாருங்களேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா நீ எப்படி இருக்கணும்? முதல்ல நான் கேட்குறவன எல்லா கிறிஸ்துவரும் இருக்காங்க, ஏதெல்லாம் நான் பார்க்குறோம்ல, எல்லா சபைகளில் எல்லா இடங்கள்ல பார்க்குறோம். எத்தனை பேர் எப்படி இருக்காங்க? வறுமையில் இருக்காங்க, வருத்தத்தில் இருக்காங்க, இல்லாமல் இருக்காங்க, சபைக்கு போகிற மாதிரி தான் இருக்காங்க, ஒன்றும் இல்லாமல் இருப்பாங்க, பிள்ளைங்களாம் அப்படி இப்படி போயிருக்கோம், குடும்பம் அப்படி இப்படி இருக்கும், சிதைந்து கிடக்கும். எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்துருக்காரா? அப்போ நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா கர்த்தர் 24 மணி நேரம் உன்னை கண்காணிச்சுட்டு இருக்கிறார். அவர் தூங்குறது இல்லை தெரியுமா? நைட்டில் பகலையும் தூங்க மாட்டார் தெரியுமா? கர்த்தருடைய கண்கள் 24 hours திறந்தே இருக்குமா, எல்லாரையும் கவனித்து பார்த்துட்டே இருப்பார் ஆண்டவர். அப்போ வழிகளை கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். நீ ஆரம்பத்தில் உன் வழிகள் கோணலாம் இருக்கலாம், கோணையாக நடந்திருக்கலாம், தெரியாமல் நடந்திருக்கலாம். ஆனால் ஒரு டைம் கர்த்தர் கொடுத்துருவாரு, நீ கர்த்தரை தெரிந்து கொள்ள. ஆண்டவர் தான் நம்மளை தப்பி வைப்பார். அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு வரும். ஜீவனே போயிடும், ஐயோ வேண்டாம் இந்த வாழ்க்கை, எனக்கு இந்த உலகம் வெறுக்குது, உலகம் என்னை ரொம்ப தொல்லை கொடுக்குது, அந்த மனுஷங்க ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க, நான் என் வாழ்ந்து என்ன புண்ணியம், என் வீட்டில் எனக்கு நிம்மதி இல்லை, வெளியே போனால் எனக்கு சந்தோஷம் இல்லை, செத்து போயிடலாம், இதெல்லாம் நான் ஒரு வாழ்க்கையா, நான் வாழ்கிற வாழ்க்கை அப்படின்னு நானே வெறுக்கிறதுக்கு ஒரு டைம் கர்த்தர் வைப்பேன். அந்த நேரத்தில் நீ என்ன செய்யணும்? கர்த்தர் எப்போதும் கூட இருக்கிறனால நீ ஆண்டவர் சமூகத்தை வந்து என்ன செய்யணும்? பிடிச்சிக்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் சாவு போகிற நிலையில் இருக்கேன், ஏன்னா இப்படி இவனுங்களாம் என்னை சேர்ந்து என்னை அடிக்கிறதுக்கு என்னை திட்டம் போட்டுட்டாங்க, வெளியே தலை காட்ட முடியல, எங்கள் அம்மா அப்பா வர என்னை ஏசுறாங்க, வெளியில் எனக்கு மானம் போகுது, என்ன ஆண்டவரே நான் செத்து போயிடுறேன் ஆண்டவர், அது செத்துற ஆண்டவர், எனக்கு வாழ பிடிக்கல ஆண்டவர், எனக்கு அழுது பாருங்க, கர்த்தர் உங்களோட இறங்குவாங்க. கர்த்தர் உங்களை இறங்கி கரெக்டான வாக்குத்தத்தங்களை கொடுத்து உங்களை நாள் பட உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். சும்மா கர்த்தர் எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பாரு, நாங்கள் கிறிஸ்துவ இவ்வளோ ஆண்டு அப்படிலாம் சொல்லி தெரியக்கூடாது. கிறிஸ்தவனா நீ கிறிஸ்துவுக்கு உண்மையான ஒரு செய்வதெல்லாம் அவரை நீ வந்து பின்பற்றணும், வார்த்தையில நீ நினைத்திருக்கணும், ஜபத்தில் நினைத்திருக்கணும், மற்றவங்களுக்காக நீ ஜெபிக்கணும், ஊழியம் செய்யணும், மற்றவங்களை பார்க்கணும், உங்களோட இறுதியை வந்து என்ன செய்யணும்? கர்த்தர் புரியுது யோசனை பண்ணி அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆத்துமாக்கள் அங்கே இருக்காங்க, ஐயோ இன்னைக்கு நான் அங்கே போகிறேன், அந்த ஆத்துமாட்டா ஐயோ வாங்குங்க சபைக்கு வந்து ஆண்டவர் வார்த்தையை கேளுங்க, நம்மளோட இறுதி அப்படிதான் இருக்கும். ஏன்னா நம்ம ஆண்டோட பிள்ளைங்க. இப்போ ஆண்டோட ஆவி நமக்குள்ள ஆண்டவர் வச்சுக்கிறாருன்னா நம்ம சும்மா விட்டுருவாரு, நம்மளை சும்மா விட்டுருவாருங்க. ஆண்டோட ஆலயம் நல்லா இருக்கணுங்க, ஜனங்க வரணுங்க, வார்த்தையை கேட்கணுங்க, நான் போவேன் அவங்ககிட்ட போய் சத்தியத்தை சொல்லுவேங்க, இவங்ககிட்ட பேச சொல்லுவேன், அவங்கள நான் கூப்பிடுவோம். அந்த யோசனை தான் நமக்கு இருக்கும் தேவ பிள்ளைகளுக்கு. ஆனால் சில நேரம் நம்ம யோசனை எங்கேயோ இருக்கும், அதையோ யோசிச்சுட்டு இருக்கோம், எங்கேயோ போயிட்டு இருக்கோம், எல்லாம் பறந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் கர்த்தர் பார்ப்பேன். நீ ஏன் பிள்ளை, நான் உன்னை தாயின் வயிற்றில் இருக்குமோ உன்னை தெரிஞ்சுக்கொண்டேன், நான் உன்னை நீ எங்கே தெரிஞ்சு வா. ஒரு நேரம் வரும், அதெல்லாம் நீ வெறுத்து உதறி கலறதுக்கு ஒரு டைம் ஆண்டவர் வைப்பார். அப்போ கர்த்தர் உன்னோட இடைப்படுவார், உன்னோட பேசுவார். நீ அதோட கர்த்தர் சமூகத்தில் நீ காத்திருந்து அவருடைய வசனத்தில் நீ வந்து பலப்பட்டு ஜபத்தில் தெரித்திருந்து கர்த்தரோட நீ பேசு. பழைய வாழ்க்கை, பழைய கிரிகள், நான் செஞ்சது, நான் எடுத்து இந்த தப்பான முடிவு எடுத்தது எல்லாம் தப்பு தான், மன்னிச்சிருக்கப்பா, உங்கள் சித்த செய்யத்தாப்பா என்ன சொல்லி ஒப்பு கொடுத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நீங்கள் நாடுங்க, தேடுங்க, பாருங்க. உங்களை நீங்கள் மண்ணில் கிடப்பீங்க, கர்த்தரை உங்களை தூக்கி உயர்த்தி அந்த கண்மலையில் நிறுத்தி அழகு பார்ப்பார். என் பிள்ளை பாரு எப்படி அழகாக இருக்கான், என் பிள்ளை பாரு என் வசனத்தில் எப்படி நிலை கொண்டு இருக்கான், என் பிள்ளை பாரு எப்படி ஜெபிக்கிறான், என் பிள்ளை பாரு சச்சிவிசயத்தை மற்றவங்க சொல்லிட்டு பாரு, ஐயோ
ஜனங்க தேடி வராங்க. அந்த பிள்ளை ஓடி போய் அவங்க போய் சுவிசேஷத்தை சொல்லுது, இதுதான் என் பிள்ளை, இதுதான் என் குடும்பம் அப்படின்னு சொல்லினால சந்தோஷப்படுவாங்க. அதாங்க ஆசீர்வாதம். இப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்களுக்கு என்ன நடக்கும்னா, உங்களுக்கு தடையெல்லாம் இருக்காதுங்க. தடையெல்லாம் கர்த்தர் எடுத்துடுவார். உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு பணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் வர அந்த பணம், அந்த பணம் தான் எந்த சேதம் இல்லாதபடி அவனோட கூட இருக்குமா பாருங்க. இதை நம்ம படிக்கிறத 10:22 படி. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கொடுத்தார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். கர்த்தருக்கு நம்ம உண்மையாக பயபக்தி அவர் திருடணுங்க. நம்ம உலகத்தை வச்சுக்கிட்டு அவங்க மேலே கண்ணை வச்சுக்கிட்டு இவங்க மேலே கண்ணை வச்சுக்கிட்டு அதில் போய் செஞ்சுக்கிட்டு இதில் போய் செஞ்சுக்கிட்டு அந்நியர் செய்கிறதெல்லாம் நான் போய் செஞ்சுக்கிட்டு நான் அதை குறித்த போய் நான் பண்ணிக்கிட்டு நான் கர்த்தர் பிள்ளைன்னா கர்த்தர் என்ன நீ என் பிள்ளை, நீ எவ்வளோ சாட்சியாக இருக்கணும், நீ என்னுடைய பிள்ளை இல்லையா, நீ எவ்வளோ எனக்கு சாட்சியாக இருக்கும்போது தான் நான் உன்னோட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் ஆசீர்வதிக்கும் போது தான் உனக்கு ஐஸ்வர்யம் சேரும். அப்போ அந்த ஐஸ்வர்யத்தை அதனோட அவர் வேதனையை கூட்ட மாட்டாராம். சில வேலை தப்பான வழியில் நம்ம பணம் சம்பாதிக்கும் தெரியுங்களா? எங்கள் ஜெமீன் தெரியும் சொல்லுவான். எங்கள் ஜெமீன் மியூசிக் அடிக்கிறதுல மியூசிக் பாட்டு பாடுறது அவ்வளோ ஒரு ஆசை. எங்கள் ஸ்டூடியோலாம் இருந்துச்சியா, பாட்டு அருமையாக எழுதுவோம். இப்போ ஸ்டூடியோலாம் எழுதி பாட்டெலாம் எழுதுவான். அப்போ வேலையை செய்ய அவனுக்கு இருக்காது. அப்போ சிலர் என்ன செய்வாங்க, அவங்க உதவி செய்கிற மாதிரி செய்வாங்க. இது வாங்க அதை வாங்கன்னு. கடைசியில் என்ன செய்வாங்க, அப்படி கழுத்தில் கட்டுற மாதிரி கட்டிடுவாங்க, உதவி செய்கிற மாதிரி. மனுஷாளர்களோட உதவி நான் சொல்கிறேன், எவ்வளோ உண்மையா இல்லையா? கழுத்தில் அந்த கையை கழுத்தில் கட்டிடுவாங்கயா, உதவி செய்கிற மாதிரி கட்டி உன்னையே நீ அவங்களுக்கு செஞ்சுருக்கு தெரியுமா, நீ இது செய்யணும் தெரியுமா, அவங்களுக்கு இது தெரியுமா, எது தெரியுமா அப்படின்னு அடிமைப்படுத்துவான். ஆனால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சுட்டாருன்னா அதில் ஒரு வேதனை கூட உங்களுக்கு வராதுன்றது. பார்த்தீங்களா? இன்னைக்கு என்ன ஐயா, இன்னைக்கு என்ன வேலையில் இருக்காடா ஐயா, அந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலை இருக்காடா ஐயா? இதெல்லாம் நம்ம வாழ்க்கை நம்மளே சாட்சியா. இன்னைக்கு எப்படி வேணா நீ வாழலாம், எப்படி வேணா நீ பழம் சம்பாதிக்கலாம். ஆனால் வேற உனக்கு ஒரு கட்டு. நீ ஒருத்தனை ஏமாற்றி நீ காசனா அது ஒரு கட்டு, இன்னொருத்தர் வாங்கினா கட்டு. அந்த கட்டில் உன்னை என்ன நீ கடைசியில் இழுத்து உன்னை என்ன செய்யணும்னு கேட்கும். அப்போ உனக்கு எப்படி இருக்கும், என்னடா இப்படி ஒரு பிரச்சனை, வெக்கமாக இருக்கு, அவமானமாக இருக்கு, வெளியே தலை காட்ட முடியலன்னு துடிக்கிற நேரங்கள் தான் வரும். ஆனால் கர்த்தருக்கு நீ பயந்து அவருடைய உண்மையா நீ மனசார அவர் ஆராதித்து அவர் வசனத்தை நீ கை கொண்டு நீ ஜெபித்து மற்றவங்களுக்கு நீ கடலை பற்றி நீ வெளிப்படுத்தி நீ சொல்லு, நீ தெரியுது நீ சொல்லு. ஆண்டவர் நல்லவருங்க, இயேசுதான் உண்மையான தெய்வம், இயேசுவை நேசிங்க, இயேசுவை நேசிங்க. எனக்கு தெரியும் அவருக்கு மிக என்ன மெல்லூர் அந்த பாட்டு தெரியுமா, தெரியும் வாணியோட அம்மா. காட் பிளஸ் யூ. சீனனும் மலைக்காரனும் தமிழும் அவங்க எல்லாத்தையும் சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க. அந்த தாளை கொண்டு சொல்லுவாங்க காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. அம்மா சொத்து போச்சு. ஆவியில் நான் பார்த்தேன், அப்படினாலும் ஒரு பரலோகமே நம்ம இறங்க அவங்க அப்படியே கலி கூர்ந்து போகிறது என் கண்கள் பார்த்துச்சு. ஏன் தெரியுமா, சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. காட் பிளஸ் யூன்றாங்க. நான் ஆசீர்வதிப்பார் இருந்தாமா, இதை படிமா. அந்த பொம்பளை கேள்வி சும்மா வயசான கேள்வி, அது சுவிசேஷத்தை கொடுத்துட்டு கிடக்க எல்லாச்சும் போகலாம். ஆனால் ஆண்டவர் அம்மாவுடைய அந்த கடைசி நேரம் அந்த வாழ்க்கையா பரலோகமே இறங்கி அவளை கொண்டு போச்சுங்க. நான் அந்த தரிசனத்தை நான் பார்த்தேன். அப்படித்தாங்க கர்த்தருக்கு நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா ஆண்டவர்கள் ஆசீர்வதிக்கும் போது அதை ஒரு வேதனையும் அதில் வர நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைக்கும். அது அநேகர் பார்ப்பாங்க, ஐயோ இந்த தேவ மனுஷி, இந்த பையன் தேவ மனுஷன் பாரு, கர்த்தர் இவங்க உண்மையாக இருக்கிறான் பாரு, கர்த்தர் பேர் இந்த மனுஷன் இப்படிலாம் ஆசீர்வதிக்க உயர்த்தி இருக்கிறார் பாருங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மளை வேதனையை கூட்டாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அந்த ஐஸ்வர்யத்தை ஒருவனுமே கெடுக்க முடியாது, எவ்வளவுமே அதை பிடிக்க முடியாது. கர்த்தர் அதை காத்து நடத்துவார். என்ன செய்யணுன்றதை கர்த்தர் சொல்லுவார். இவங்களுக்கு கொடு, இன்னைக்கு இந்த பிள்ளைங்களாம் அனாதையாக கிடக்குங்க, போய் அவங்களுக்கு இங்கே கொடு. கர்த்தர் சொல்லுவார் நம்மளுக்கு எதை செய்யணும். ஆண்டவர் கொடுப்பாரு.
கொடுத்து நம்மளை போய் என்ன செய்வார், இந்த மாதிரி இல்லாத ஜனங்களுக்கு நம்மளை கொடுக்க வைப்பாரு. அப்படி நம்ம சிந்தித்து வரும்போது அது நிறைவான ஆசீர்வாதமா நம்மளை நிரப்பி நடத்துங்க. அது ரொம்ப நல்லவர். அடுத்தது ஏசாயா 61:60 படி. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? எழும்பி பிரகாசி. நீங்க செய்யற எல்லா வழி, போக்கு, வரத்து, பேச்சு, செய்ய எல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருப்பாருங்க. ஒருத்தரை பத்தி தப்பா யோசிச்சுட்டா கூட கத்துறதா இருந்துருவாரு. ஒருத்தர் தப்பா நீ எழுதி தெரியும் நினைச்சிட்டுனா கூட கத்தர் சொல்லுவார், நீ செஞ்சு நீங்கள் யோசிக்கிறது தப்புமா, அவங்க நல்லவங்கன்னு சொல்லுவார். சில பேர் நம்மளோட நினைவுகள் எல்லாம் கூட தெய்வன் அறிஞ்சிருக்கிறார். அங்கே கர்த்தருக்கு அப்படி உண்மையாக உத்தமாக அவருடைய காரியங்களை நம்ம இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, இப்போ உன்னோட இரவெல்லாம் நம்மகிட்ட போயிடுச்சு. நீங்கள் தப்பாக பண்ணிக்கிறீங்க தெரியுமா, காரியம் தவறான வழி பண்ணி தெரியுமா, அப்போ உங்களை இருள் அப்படியே அண்டி கொண்டு அந்த இருளுக்குள்ளே இருக்கிற கெட்ட ஆவிகள் கூட என்ன எப்போ பார்த்தாலும் என்ன செய்யும், மூடிக்கிட்டு அதுங்க கிரியை பண்ணிட்டு இருக்கணும். திடீர்னு போகும், எடுத்து வரும், மூக்க வரும், தப்பு பண்ணுவீங்க, தவறு பண்ணுவீங்க, துணிகரமாக செய்வீங்க. அந்த இருளின் அதிகாரம். அப்போ நீங்கள் இப்படி நீங்கள் உண்மையாக ஆண்டவருக்கு பயந்து ஜெபம் பண்ணி வாழ்ற வார்த்தையில் நினைச்சிருந்து சுவிசேஷத்தை நீங்கள் அறிவித்து ஜனங்களை பாவ வெளியிலிருந்து சொல்கிறீங்களா, நீங்கள் எடுத்து சொல்கிறீங்களா, அதே ஒரு பெரிய ஊழியம். அப்போ உங்ககிட்ட இருக்கிற இருள் என்ன செய்யும், விலகிடும். அந்த இருள் எல்லாம் ஓடிடும், கிட்ட நெருங்காது நம்மளுக்கு. ஏன்னா இவன் தேவப்படி ஆகிட்டான், தேவனுடைய காரியத்தை செய்யறான், தேவனுக்கு பிரியமாக இருக்கான், தேவன் உங்களோடு இருக்கிறாரு, நம்ம இவன்கிட்ட இனிமேல் நெருங்க முடியாது, நம்ம வேலையெல்லாம் இனிமேல் இவன்கிட்ட செய்ய முடியாதுன்னு சாத்தான் இருள் ஓடிடும். அதான் சொல்றாரு, எழுப்பி பிரகாசி, நான் ஒளியை தான் உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். நீ ஏன் இருளில் போய் நின்ன, நீ ஏன் இருளான காரியங்களை செய்த பற்றியா, இன்னைக்கு இருள் உன்னை அண்டிடுச்சு. அண்டி உன்னை எவ்வளோ கேடுகள் உன்னை கொண்டு போச்சு, உனக்கு உயிரையே வாங்குவதற்கு அதெல்லாம் கொண்டு வந்துருச்சு பற்றியா. இப்போ என்ன செய்ய, எழுப்பி எனக்காக நீ எழுப்பி, எனக்காக எழுப்பி என்னோட வெளிச்சம் உன் மேலே உதிக்கும் போது நீ பிரகாசி, வெளிச்சத்தில் பிரகாசி. எழுப்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையை உதித்தது. பார்த்தீங்களா எங்க வழி பல வழி இருக்கு உலகத்தில், எந்த வழியா போகலாம் வரலாம் நம்ம சுற்றி தெரிஞ்சா அது உங்களை இருள் பண்ணி நரகத்தில் பண்ணி தள்ளிடுங்க. கர்த்தருடைய வழிதான் நம்மளுக்கு வெளிச்சம். அதான் அதை யாரும் சொன்னாங்களே, நானே வழி, யாரும் தெரியுங்க சொன்ன சாட்சியில் தேவி சாட்சியில் நீங்க சொன்ன கர்த்தர் தான் வழின்னு நீ சொன்னியா, கர்த்தர் தான் வழின்னு சொன்னியா. அவரோட வழியில நம்ம போகணுங்க. பல கோணமான வழியெல்லாம் இருக்காங்க, போகக்கூடாது. கர்த்தருடைய வழியிலே நீங்க கடந்து போங்க. நீங்க என்ன செய்வீங்க, இருளை விட்டு நீங்க பிரகாசிப்பீங்க. என்னுடைய மகிமை உண்மையில உதிச்சிருச்சு, என்னோட வா, நான் என் மகிமை உனக்கு தரவா, அவளை என்னோட வா மகனே, நான் என் மகிமை உன் மேல வைக்கிறேன். எப்படியாப்பட்ட ஆசீர்வாதங்க, அது எப்படியாப்பட்ட கிஃப்ட்டுங்க, ஒருவனுமே அதை பறிக்க முடியாதுங்க. உலகத்துல கர்த்தரை போல ஒரு நல்ல தெய்வம் நம்மளுக்கு, நம்மளை ஆதரித்து நம்மளை உயர்த்தி காட்டுற தெய்வம் இருப்பாரு. ஆனா நம்ம வழி கோணலும் குறுக்கு மாறுமா இருந்தா கர்த்தர் பார்த்துட்டே இருப்பாரு. எல்லாத்துலேயும் இன்னைக்கு வரும் ஒரு காரியம் எல்லாம் பட்டுட்டு நீ வா அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. ஆனால் நம்ம மனம் திரும்பி ஆண்டு சமூகத்தில் நினைச்சிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், உங்களை கொண்டே பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வாங்க. கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க, பெரியவருங்க. நான்லாம் வாழ எண்ணமே இல்லை, எனக்கு தெரியவா இருக்காது இல்லையா. மருந்து எடுத்துக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு நான் செத்து போயிடுவேன், நான் வாழ மாட்டேன், இந்த 3 பிள்ளைங்களும் அப்படியே அப்படின்னா சுற்றிட்டு வருவாங்க. என்னோட வாழ்க்கையில் நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாலும் தெரியுமா, ஐயா தம்பி நான் நல்லா இருக்கேன்னு நினைக்காது. ஒரு காலத்தில் வாழையே விருப்பம் இல்லை, என்னோட வாழ்க்கை அப்படி இக்கட்டு, ஒரு அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கை, கடினமான ஒரு வாழ்க்கை. என் பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன், பிள்ளைங்க 3 சுற்றிட்டு வருவாங்க. நான் மருந்து எத்தனை தடவை குடிச்சிருக்கேங்க,
மருந்து எத்தனை என்னை குடித்தேன், ஆனால் அது ஒன்றுமே செய்யலை. எனக்கு கர்த்தர் என்னை காத்திருக்கிறார். என் பிள்ளைங்களாம் பேர் பின்னால் அம்மா அம்மா அம்மான்னு எழுதிட்டு வருங்க. நான் சொல்லுவேன், இல்லை அம்மா நீங்கள் செத்து போயிடுவேன், அம்மா மருந்து குடிச்சிட்டேன், எங்கள் அப்பா கூட இருங்க. ஜெயினோட ஞாபகம் இருக்கா இல்லையா? எனக்கு ஞாபகம் இருக்காரு. ஏமா என் 3 பிள்ளைங்களை என் பின்னால் சுற்றிக்கிட்டு வருவாங்க. எனக்கு அப்படியேப்பட்ட நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை, பிடிக்கவே இல்லாத ஒரு சூழ்நிலை நான் கடந்து வந்தேன். என் கர்த்தர் என்ன அந்த குரலை கேட்டேன், ஏன் மகளை அழுந்துட்டு இருக்க, ஏன் நீ தற்கொலைக்கு போற, ஏன் பாட பத்தியா கட்டுனாரு கேட்டேன். அந்த கல்வாரி சிலுவையில் அவரோட பாடம் என்ன காமி, இதை விடவா உனக்கு நான் எப்படி பாடுபட்டிருக்கேன் பத்தியா? ஒரு இடம் கூட பாக்கியில் அடிவாங்க, அதை அடி நொறுக்கி எடுத்துட்டாருங்க அவர். அதோட எனக்கு இந்த தற்கொலை முயற்சி வைக்கணும். இதெல்லாம் எனக்கு வேண்டாம், என் ஆண்டருக்கு போங்க. அப்போ ஆண்டரை நான் பிடிச்சிக்கொண்டேன். ஆண்டரை என்ன பிடிச்சிக்கிட்டேன், நீ என்னுடைய நான் உங்களுடைய இருக்கு. அதோட கர்த்தர் தான் எனக்கு என்ன சொல்லி இது வரைக்கும் என் பிள்ளைகளை கர்த்தர் நடத்த சொன்னார். இதே வழியில் ஒரு பிள்ளைங்களை நடத்து, 3 பிள்ளைங்களை நீ என்னோட வழியை சொல்லி கொடுத்து வளர்த்து என் ஊழியத்தை பாருங்க, உலக வேலையை விட்டு நான் ஆண்டரை கொண்டு வருவேன். எவ்வளோ சாட்சியாக நான் சொல்கிறேன் இந்த சத்தியத்தை. கர்த்தர் போல நல்லவர் யாருமே இல்லைங்க. அப்போ பாருங்க, நீ அந்த இந்த வாக்கு தத்துவத்தை எனக்கு ஆண்டு கொடுத்தாரு. எழுதி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஒவ்வொரு மேலையும் இந்த மகிமை உதிக்கணுங்க. நம்ம எழுப்பி ஆண்டுக்காக பிரகாசிக்கணுங்க. அநேக நம்மளை பார்த்து ஐயோ இவனா நல்ல பிள்ளை, ஒரு காலத்தில் அப்படி நான் இன்னைக்கு மாதிரி திரும்பி எப்படி இருக்கிறான் அப்படி சொல்லணும். அவங்க நம்மளை வாழ்க்கையை பார்த்து அவங்க மனம் மாறணும். இப்படி இருந்த பையனுக்கு எப்படியா இப்படி இருக்கா, இவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்கு, எப்படி சத்தியத்தை பேசுறீங்க, இவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்கிறையா, எனக்கும் சொல்லிக் கொடுயான்னு கேட்பான். நம்மளோட வாழ்க்கையை பார்த்து அவன் தெரியுங்களா, கர்த்தர் அப்படியாப்பட்டவருங்க. எருமையா அப்போ 62 3வது படி, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். சரி, 1லேருந்து படிச்சுக்கலாம். சியோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும், அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மற்றும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிவா என்றும் உன் தேசம் யோரா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்னில் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கை. ஆமே. எப்படி கர்த்தர் பற்றிக்கலாம்? கர்த்தருக்குள்ள நம்ம மனம் திரும்பி அவர் தான் எல்லாம், அவர் எனக்கு சொந்தம், நான் அவருக்கு சொந்தம், அந்த இணைப்புக்குள்ள நம்ம வந்துட்டோமா? அவர் சொல்றாரு, சியோன் நிமித்தமும் எருசலேம் நிமித்தம் நான் மௌனமாக இல்லாமல் அது நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமல் இருப்பேன். நம்மளோட நற்சாட்சி ஜனங்க அநேகர் காணுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ இந்த பையன் நல்ல பையன், ஐயோ இந்த பிள்ளை நல்ல பிள்ளை. ஜெமீனுக்கு ரொம்ப நல்ல பிள்ளை. ஏன்னா எப்படின்னா அவன் எல்லா வேலைக்கும் போவான், எல்லா வேலைக்கும் போவான், நல்ல வேலை செய்வான், அவன் சொல்கிறதான் சொல்லுவான், எனக்கு சொல்கிறதா செய்வான், நான் பார்த்துருக்கேன். ஆனால் அங்கே ஒரு சத்துரு நிற்பான் வேலை இடத்துல, குற்றம் சொல்லிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு. ஆனால் அந்த பையன் ஒன்றுமே பேச மாட்டாங்க. பத்தாளாவது சண்டை போடுவாங்க. என்ன நான் ஒழுங்காக தானே செய்கிறேன், நீ சொல்கிற வேலை நான் கரெக்டாக தானே செய்கிறேன், நீ என்ன எப்போ பார்த்தாலும் என்னை குறை பேசிக்கிட்டே இருக்க, குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சண்டை போட்டு வருவாங்க. ஆனால் இங்கே எப்படி சண்டையே போட மாட்டான். அவனுக்கு என்ன செய்வான், வேலை இவனுங்களுக்கு நம்மளை பிடிக்கல வேலை செய்கிறது, சரி நான் வேலையை விட்டுறேன், வேலையை விட்டுருவான், அப்படியே தான் வந்துடுவான். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அந்த சாட்சி தானேங்க. இன்னும் வேற யாராவது சண்டை போட்டுக்கிட்டாங்க, சாட்சி எடுத்துருப்பாங்க பாருங்க. அவங்க வந்து அவனை நெருக்கிற சத்துருன்னு போது அவன் என்ன செஞ்சுட்டான், அந்த இடத்துல நம்ம இனிமேல் நிற்கக்கூடாது அப்படின்னு கழிந்து வந்துட்டான். ஆனால் இன்னைக்கு ஆண்டரோட அவர் ஒரு நல்ல ஒரு வேலையை கொடுத்துருக்குறாரு. அதான் நான் சொல்லியிருக்கேன், ஐயா எங்கேயுமே இனிமேல் நீ வந்து வாய் முடிக்கிட்டு இருக்கக்கூடாது, நியாயமாக நியாயத்தை சொல்லி சரியான காரியமாக சரியாக அவர்கிட்ட சொல்லி நீ வந்து இனிமேல் இந்த மாதிரி வராது, எந்த வேலையை விட்டு நீ வராது, உனக்கு நல்ல வேலை தான் கற்றுக்கணும், உயர்த்துறது தான் கர்த்தருடைய கருத்தில் நீ அவருடைய சித்தம்.
பிசாசு அங்கங்க நமக்கு எதிர்த்து நின்றுக்கிட்டு இருப்பான். விடக்கூடாது, விதித்து போகணும் நான் சொல்லுவேன். அப்போ பாருங்க, ஜெரமியோட வேலை செய்யறதுல கூட ரொம்ப டெலிஃபோன் அடித்தா கூட போனாரு இயேசு. நான் ரொம்ப வேலை இல்லையா போடுறேன் சொல்கிறேன். ஆசையாக அடிப்பேன், மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசும். ஏன்னா வேலை அப்படி இருக்கு, அந்த உலக வேலை நம்மளுடைய நெருக்குது. உலக காரியங்கள் சில வேலைகள் நெருக்கும். இது நடக்குமா, இது கிடைக்குமா, கிடைக்குமா, நம்ம அதெல்லாம் பார்க்கவே கூடாது. நம்ம கர்த்தர் தாங்க பார்க்கணும். கர்த்தர் நமக்கு எதை கொடுக்குறாரோ அதை அழகாக வாங்கி எதை கொடுத்தாரு நம்ம பெற்று கொண்டு போனால் பெரிய அதிசயம், ஆச்சரியங்க. பாருங்க சொல்றாரு, ஜாதியும் உன் நீதியும் சில ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்பட்டிருப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றது? உன் தேவனுடைய கர்த்தருடைய வாய் சொல்லும் புதிய நாமத்தான் நீ அழைக்கப்படுவாய். கர்த்தருடைய நாமத்தினால நீ அழைக்கப்பட்டிருப்ப. கர்த்தருடைய வாய் சொல்லும் புதிய நாமத்தால் அழைக்கப்பட்டிருப்பாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய். நீ கர்த்தருடைய கரத்துல உன்னை நான் வச்சிருவாரு. அவர் ஒரு கிரீடத்தை சுற்றிடுவாரு. என் பிள்ளை எல்லாத்துக்குமே எனக்கு நல்ல உகந்த நல்ல பிள்ளை, நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னுடைய தெய்வப்பா மகளே தூக்கி உனக்கு கிரீடத்தை சூட்டி உன் தேவனுடைய கரத்தில் நீ ராஜ முடியுமா இருப்பான். அவருடைய கரத்துல ராஜ முடியா இருப்பியா. நீ ராஜ முடியா அழிக்கப்படுமா, ஒதுக்க முடியுமா, துரத்த முடியுமா? அது ஒரு சிறப்பான இந்த ராஜ முடியா கர்த்தரோட கரத்துல வைத்திருப்பாரா. பாருங்க, நீ கைவிடப்பட்டவன் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாலான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிமா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன் மேல் பிரியமா இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். உன் நிமித்தம் தாங்க உன் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். உன் நிமித்தம் தாங்க உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உன் நிமித்தம் தான் உன் சபை ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அந்த அந்த நினைவுகள் இருக்கணுங்க, அந்த சிந்தனை இருக்கணும். நம்ம கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். கர்த்தர் எப்படி நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு, ராஜ முடியா அவனை வெயிட் பண்ணி என் காலத்தில் கிரீடமா உன்னை நான் வச்சிருக்கேன்றாரு. எப்படி ஒரு ஆசீர்வாதம் செய்யலாம். இல்லை உலக மனிதன் சொல்லுவோம், 1000 பேசுவான், உன்னை அப்படி வைப்பேன், உனக்கு செய்வேன், நீ இது செஞ்சுட்டுனா உனக்கு இதை நான் கொடுப்பேன். அதெல்லாம் சும்மாங்க, அதெல்லாம் போய் ஒன்றும் இல்லைங்க, நத்திங்க. கர்த்தர் உனக்கு ஒன்று கொடுத்தாருன்னா அது நிறந்துருங்க, அது மாறவே மாறாதுங்க. இறுதி பெரியவங்க கர்த்தரோட அப்படிதான் அபிஷேகமாக அவனை ஆசீர்வதித்து எல்லாரும் முன்னாலும் உன்னை பெருமைப்படுத்தி உன்னை உயர்த்தி உன்னை நடத்துவாருங்க. இதுதாங்க கிறிஸ்துவோடைய வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காருங்க. வரப்போகிற புது வருஷத்தினுடைய வாக்கு தத்துவம், இதெல்லாம் வாக்கு தத்துவங்கள் எல்லாம் ட்ரை பண்ணிக்கோங்க. ஆண்டவர் வரப்போகிற காலத்தில் உங்களுக்கு இதெல்லாம் செய்ய போகிறாரு. இன்னைக்கு இப்போ முதல் வருஷத்தினுடைய ஆராதனை தான் இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கடந்த காலத்தில் நமக்கு எதுவெல்லாம் நடந்திருக்கோம் அதெல்லாம் திரும்பி பார்க்க வேண்டாம். இனி ஆண்டவருக்கு செய்ய போகிற காரியம் எல்லாம் நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. நீதிமொழி 10:22 மார்க் பண்ணிக்கோங்க, எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. நீதிமொழி 10:22 10:22 நீதிமொழி. ஏசாயா 58:11 ஏசாயா 58:11 ஏசாயா 60:1 60 முதல் வசனம். ஏசாயா 62:1-4 வரைக்கும். இதுதான் வரப்போற வருஷத்துக்குரிய வாக்கு தத்துவம். பைபிளே வாக்கு தத்துவம், விசேஷமாக கற்றுக் கொடுக்குற வாக்கு தத்துவம். இவைகளை நீங்கள் படித்து இதில் தினமும் நீங்கள் உங்களை தியானம் பண்ணி இதன்படியே நீங்கள் நடந்து பாருங்க. ஆண்டவர் அப்படிதான் ஆசீர்வதித்து அடுத்த ஆண்டு உயர்த்தி வைப்பார். ஓகேவா? காட் பிளஸ் யூ. நன்றி ஆண்டவரே, நாம மகிமை பெறட்டும் ஐயா. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு நாம மகிமை பெறும். உடைய வார்த்தை நீங்கள் சொன்னதுதான் ஆண்டவரே. ஐயா, நீங்கள் மனுஷனை போல மனம் மாறுகிற கர்த்தர் இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே, இன்னைக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவத்தின் பிரகாரமா ஐயா இந்த ஆண்டவரே வருகிற வருடத்தில் நீர் எங்களை நடத்த போகிறீங்க. இந்த வாக்கு தத்துவங்களுக்காக என்னை சோதரிகிறோம். ஆவியானவர் தொண்டராஜா எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்தி தாரும்.
இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் எங்களை தாழ்த்தி உயர்த்தி வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Thank you, Lord.